இன்றைய புதிய கோணம் பகுதியில் வயநாட்டை தொடரும் பேரிடர் தீர்வு என்ன அப்படிங்கிற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போஸ்ட் இணைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி கொற்றையை பேச இருக்கிறோம். பூவுலகி நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வயநாட்டில் நிலச்சரிவால் இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. மேப்படி, முண்டக்கை, சூரல்மலை இந்த பகுதிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. 2018 483 பேர் பலியாயிருக்காங்க. அதுதான் இதுவரைக்கும் நடந்த நிலச்சரிவில் அதிகபட்சமான பலி எண்ணிக்கை. 1961 2016 வரைக்கும் 295 பேர், 2019 2020 100 பேர், 2021 அடுத்தடுத்து நிலச்சரிவுன்னு வருஷ கணக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முக்கியமானனா 2022 புவி அறிவியல் அமைச்சகம் கொடுத்துருக்கிற புள்ளிவரம் என்னன்னா, நாட்டில் நடக்கக்கூடிய நிலச்சரிவில் 59.2% கேரளாவில் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு. அவ்வளவு பாதிப்புகள். எண்ணிக்கை வந்து 3782, 2239 நிலச்சரிவு கேரளாவில் மட்டும் நடந்திருக்கு. அந்த நில அமைப்பே அப்படி இருக்கா? நிலச்சரிவுக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பாக இருக்கா கேரளாவில்? இல்லை, அந்த அமைப்பு அப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதான். மாறி இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி இல்லை, இயற்கையாக அப்படி இல்லை. மேற்கு தொடர்ச்சி மாற்றப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது நமக்கு இமயமலை மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப லூஸ்லி பேக்டான ஒரு மலைன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப ஏஜ் ஓல்டானது, பல கோடி வருடங்கள் பழமையானது, ரொம்ப கடின பாறைகள் இருக்கக்கூடியது. அப்படியான ஒரு எக்கோசிஸ்டம் இன்னைக்கு இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும். இமயமலைக்கும் இதற்கான மாற்றம் முடியாது. இப்போ இமயமலையில் ஜோசிமத் அமிங்கிட்டு இருக்கு. அது இமயமலைங்கிறது இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரீசெண்டான உருவான ஒரு மலை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி அல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் இப்படியான மாற்றம் நிகழ்வது அப்படிங்கன்னா அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஜியாலஜிக்கல் சேஞ்ச் அப்படின்னும், ஹியூமன் இன்டியூஸ்டு சேஞ்ச் அப்படிங்கிறது. இதனுடைய அடுத்த கட்டமாக இருக்கிறது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் இந்த நிகழ்வுக்கான காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் 14.5% இடங்களில் அதிக மழை இருக்கும். அதே மாதிரி 13 மாவட்டங்கள் நிலச்சரிவால் எப்போது வேண்டுமானாலும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கும் பகுதியாக சொல்கிறாங்க. அதுவும் அந்த நில அமைப்போடு சம்மந்தப்பட்டது. ஆமாம், உங்கள் கேரளா எடுத்துன்னு 13 மாவட்டங்களும் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஆமாம், இங்கே பிளைன் லேண்ட்ஸோட வந்துட்டு ஹில் ஏரியாஸ் தான் உங்களுக்கு அந்த மவுண்டன் ஏரியாஸ் தான் இருக்குது. ரெண்டாவது அங்கே ஒரு இன்டர்ஃபரன்ஸ் டுவர்ஸ் தி மவுண்டன் இருக்குங்களா, அதாவது மலையில் உங்கள் மனிதர் இடபாடு, அதிகப்படியான சாலைகள் அமைப்பது, அங்கே இருக்க கட்டுமானங்களை கொண்டு வருது, அங்கே இருக்கக்கூடிய மைனிங் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன் வந்து மேற்கு தொடர்ச்சி பாதுகாக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட கார்ஜியல் கமிட்டியை வந்து கர்நாடகா மற்றும் கேரளா தான் ரொம்ப பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. ஏன் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மலையில் தொடர்ச்சியாக அவர்கள் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இது பிரிட்டிஷர்ஸ் பீரியட்லேருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு மாற்றம். ஸோ கண்டினியூஸாக, ஏன்னா அவங்களுடைய லைவ்லிவுட், பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்து தான் இருக்குது. அப்போ கண்டினியூஸாக அங்கே எல்லா விதமான மாற்று செயல்பாடுகளும் வந்துட்டு இருந்ததுனுடைய கம்யூனிட்டி எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது பயங்கர ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸோடைய நிகழ்வு தான். இடுக்கி, பாலக்காடு, மலப்புழா, பத்தனம்திட்டா, வயநாடு இந்த பகுதிகள் தான் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலச்சரிவில். இதில் கேரளாவுடைய மீன்வளத்துறை பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2018 பிறகு 3.46% நிலச்சரிவு அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வருஷத்துக்கு பிறகு அதிகரிக்கிறதுக்கான காரணம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி தான் அதிகமாக கடந்த ஒரு 10 வருடங்களாக அதிகப்படியான மழைப்பொழிவு, ரெயின்ஃபால் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்குங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 48 மணி நேரத்தில் அங்கே 572 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அது வந்து 48 ஹவர்ஸில் கிடையாது. இதில் ஒரு நேரத்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரு தலைவர் வந்து சொன்னார். வந்து என்ன சொன்னார்னா, அதாவது இவ்வளவு மழைப்பொழிவை தாங்குகின்ற திறன் அந்த மலைக்கு இல்லை அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கவலைக்குரிய ஒரு அபாயகரமான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் இமயமலை வந்து தாங்கு திறன் இழந்து வச்சு அவரோட கேரிங் கெப்பாசிட்டி இழந்து விட்டு அதுக்காக ஸ்டடி பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் கேஸ் பண்ணுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இப்படி ஆபத்து நிகழ்ந்துட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை இவ்வளவு மலையை தாங்காதுன்னு அவர் சொல்கிறார் 48 ஹவர்ஸில். அது என்ன தரவு அடிப்படை சொல்கிறார், சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அது ஆய்வுக்குரியது, அது உண்மையிலே நிகழக்கூடியது. அது வந்து அப்படி நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இது என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு ஆபத்தானது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கிராஸ்லேண்டு தான் இருக்கும். ஷோலா ஃபாரஸ்ட் நம்ம அந்த அமைப்பு முறை இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேல் பரப்பில் வந்து அதிகப்படியான வந்து உங்களுக்கு கிராஸ் லேண்ட்ஸாக தான் இருக்கும். அதுவே மலையை உள்வாங்கி கொண்டு வச்சு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அக்குமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரிலீஸ் பண்ணும். இப்படி தான் உங்களுக்கு எல்லா ஃபால்ஸுமே உருவாகி வருது. இதுவுமே ஃபால்ஸ் உருவாகக்கூடியது தான். இந்த இடத்துல அந்த மலையை தாக்கு பிடிக்காமல் நிலச்சரிவு ஏற்படுது. ஏன்னா இது எவ்வளோ ஹைட், கிட்டத்தட்ட 3000 ஃபீட் அவைலபிள் நடந்திருக்கு சொல்கிறாங்க. 6 கிலோமீட்டர் ஃப்ரம் தி வில்லேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு உச்சியில் பெரிய அளவுக்கு மனிதர் இடர்பாடாக இல்லாத ஒரு பகுதியில் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு உண்டாயிருக்குன்னா அந்த மலை இந்த பெருவெள்ளத்தை தாங்கக்கூடிய தன்மை இழந்து விட்டு இருக்குங்களா. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை தன்னுடைய இயல்பு தன்மை இழந்து வருகிறது. அதே 2011 திரு மாதவ் காட்கில் தலைமையிலான குழு, 2 வருஷம் கழிச்சு 2013 திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு, இந்த 2 குழு கொடுத்த பரிந்துரைகள்
போதுமான அளவு அமல்படுத்தப்படலைன்னு. முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இந்த 2 குழு கொடுத்ததுல? காட்கில் கமிட்டியோட ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆல்ரெடி ப்ரொடெக்டட் ஜோன்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு நேச்சுரல் பார்க்ஸ் இருக்குது, சாங்சுரிஸ் இருக்குது, இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் கண்டறிந்து அவற்றை அப்படியே பாதுகாக்கப்படணும், நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவிக்கணும்னு சொன்னார். அதில் கேட்டகரி 1 கேட்டகரி 2 எந்த கட்டுமானம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. கேட்டகரி 1 கேட்டகரி 2 கேட்டகரி 3 பிரிச்சுட்டு கேட்டகரி 1 அப்படிங்கிறது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1 அதில் வந்து எந்த டெவலப்மெண்ட் இருக்கக்கூடாது. அவர் சொன்ன அந்த வயநாடுல 3 தாலுக்கா சொன்னார், 3 தாலுக்கா ஒரு தாலுக்கா இங்கே இருக்கு. ஆமா, இவங்க இந்த இடுக்கி, பாலக்காடு, மலப்புழா, பத்தனம்திட்டா, வயநாடு எல்லா ஆமா. என்ன ஒரு வரலாற்று ஒரு நகைமுறைன்னா அந்த காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை அப்போ கேரளா பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. அப்போ அதுக்கு அகேன்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அதனால தான் கஸ்தூரிரங்கன் கமிட்டி செகண்ட் கமிட்டி வருது 2 வருஷம் கழிச்சு வருது. அந்த கமிட்டியுமே வந்து இது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனில் தான் வைக்கணும்னு அவங்களும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதையும் நடைமுறைப்படுத்தல. 2020 ஒரு என்ஜிடி கேஸ் ஃபைல் பண்ணாங்க, அவங்க டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேரளா ஓகே சிலதெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் பண்ணாங்க. அந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணல. அப்போ என்ன கடந்த 10 வருடங்களாக 2 கமிட்டி இருக்கு, 2 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸையும் செயல்படுத்தல. ஒரு சிம்பிளா சொன்னாங்க, அதாவது என்னன்னா உங்க நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 75% பகுதிகளை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நீங்க அறிவிக்கணுங்கிற. 25% நீங்க ஆக்டிவிட்டி செஞ்சுக்கோங்க, அங்க கட்டுமானங்கள் கொண்டு வந்துக்கோங்க, அங்க சாலைகள் அமைச்சுக்கோங்க, வேற என்ன வேணா கொண்டு வந்துக்கோங்க. ஆனா ஒரு 75% ஆஃப் தி ரீஜனை வந்து நீங்க ப்ரொடெக்டட் ஜோனா அறிவிங்கிறத காட்கில் கமிட்டியோட முக்கியமான ஒரு பரிந்துரை. அந்த பரிந்துரை இன்றளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இது கேரளாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இதே நிலைமை தான், மகாராஷ்டிராவில் இதே நிலைமை தான், கர்நாடகாவில் இதே நிலைமை தான், கோவாவில் இதே நிலைமை தான், குஜராத் நிலைமை தான். மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த மாநிலத்திலும் இது நடைமுறைப்படுத்தல. காரணங்களா என்ன சொல்றாங்க இந்த நிலச்சரிவுக்குன்னா? காலநிலை மாற்றம், காடுகள் அழிப்பு, விவசாயம் சார்ந்த பணிகள், சுற்றுலா சார்ந்த பணிகள்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து வாழ்வாதாரத்தோடும் வளர்ச்சியோடும் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கு. இந்த காடுகள் அழிப்போ இல்லை விவசாயமோ சுற்றுலாவோ நீங்கள் சொல்கிறீங்க 25% மட்டும் பண்ணிக்கோங்க, 75% பண்ண வேண்டான்னு மாதவ் காட்கில் குழு வந்து பரிந்துரை பண்ணாங்க. அந்த அளவுக்கு நிலப்பரப்புக்குள்ளே பண்ணினா மட்டும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி சாத்தியமானு கேட்குறவங்களும் இருக்கிறாங்களே. இல்லை, ஆனால் நீ உயிர் வாழ்றதுக்கு இதுதான் வழி. இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா உயிர் பிழைத்து இருக்க முடியுமா இல்லையாங்கிறதா. ஒன்று எக்கோசிஸ்டத்தோட கொலாப்ஸ் நான் முன்னாடி சொன்னேன், அந்த ஸ்டேட் செகண்டரி தான். ஆமாம், செகண்டரி தான். நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த மலைப்பகுதியில் இனிமேல் வாழ முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அன்ஹேபிட்டபிள் மாறிடுச்சு அது. அந்த இனிமேல் அங்கே வாழ முடியாது, மனிதர்கள் அங்கே வாழ முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் அந்த பகுதியிலே இந்த உயிரிழப்பை சந்திக்க தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்க, நிலச்சரிவு ஏற்படுங்கன்னு நாங்கள் வந்து கணிச்சோம், ஆனால் நாங்கள் இந்த பக்கம் நினைச்சோம், இந்த பக்கம் ஒரு நினைக்கலங்கிறாங்க. அவங்களோட அசஸ்மெண்ட் அதுதான், நிலச்சரிவு நிச்சயம் உண்டாகும், அதனால ஒரு 2 கிராமத்தை நாங்கள் எவாக்குவேட் பண்ணிட்டோம், ஆனால் இந்த பக்கம் மாறும், ஏன்னா நதி இப்படி திருப்பி ஓடி வரும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு அன்பிரடிக்டபிளாக இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ். இப்போ இந்த மான்சூன்ங்கிறது வந்து 48 மணி நேரம் இவ்வளவு மழை கொட்டி தீக்குது. இனிமேல் இப்படியான மழைப்பொழிவு தான் இருக்க போகுது. அப்போ இப்படியான மழைப்பொழிவு, இப்படியான நிலச்சரிவு, இதற்குள்ளாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த புதிய எக்கோசிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். மழை தான் அடுத்தது கட்டுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. திரு சஞ்சீவ், ஒரு விஞ்ஞானி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழை பெய்யறதுலேயே மாற்றம். தென்மேற்கு பருவமழை ஜூன் 1 தொடங்கணும், இப்போ 1 வாரம் 2 வாரம் தள்ளி தொடங்குது. அதே மாதிரி விட்டு விட்டு மழை பெய்யுது, தொடர்ச்சியாகவும் மழை பெய்ய மாட்டேங்குது. ஜூலையோட இறுதி அல்லது ஆகஸ்ட் மத்தியில தான் அதிகமான மழை பெய்யுது அப்படின்னு அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. அப்புறம் அபிலாஷுங்கிற வானிலை ஆய்வுத்துறை இயக்குனர் கொடுக்கக்கூடிய செய்தி நீங்க ஏற்கனவே சொன்னது, அதிக மழை ஆனா குறைந்த நாட்கள்ல பெய்யுது. காரணம் வந்து காலநிலை மாற்றம். எது காரணம்னா புவி வெப்பமயமாதல் வந்து காலநிலை மாற்றத்திற்கு காரணம்னு. இப்போ இப்படிதான் இருக்க போதா இனிமே? இதுதான் வந்து நார்மல். என்னன்னா நியூ நார்மல். இந்த இன்டென்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். தி நியூ நார்மல் இஸ் அபவ் நார்மல். அதுதான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க. அப்போ இந்த இன்டென்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதுல இன்னும் கூடுதலான என்ன, கேரளா பொறுத்த வரைக்கும் 6 காலகட்டங்களாக மழை பொழிவு அவங்களுக்கு இருக்கு. 6 காலகட்டங்கள் இருக்கு. இப்போ ஜூன் மாசத்துல தென்மேற்கு பருவமழையை சொல்றீங்களா? வருடத்திலே வந்துட்டு அவங்களுக்கு 6 விதமான மழை. நம்மள மாதிரி கிடையாது அவங்களுக்கு. நம்ம மாதிரி 3 டேர்ம்ஸ் கிடையாது அவங்களுக்கு. 6 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு அக்டோபர்ல தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வரக்கூடியது. ஆகஸ்ட் இந்த காலகட்டத்தில் வந்து மிதமான மழை தான் அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில். ஆனா இந்த டைம்ல இவ்வளவு அதிகமான மழை பெஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஜூலையிலே பெஞ்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து சிங்க மழை ஆகஸ்ட் இருக்கு, நீங்க சொல்ற அக்டோபர் அவங்க வந்து சிங்க மழைன்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த மழையினோட இன்டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா, ஷார்ட் டேர்ம்ல வந்து அதிகமான மழை பொழிவை கொண்டு வரக்கூடிய அது பயங்கரமா மாறி இருக்கு. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது 2015 பார்த்தாங்க, 2018 பார்த்திருக்காங்க, 2020 பார்த்திருக்காங்க, இப்போ பார்க்குறோம் நாம. அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்குமான இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அது வந்து இருக்கு. இப்போ இங்கேயுமே வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க.
சிஎம் சொல்லியிருக்காரு, கேரளா சிஎம் சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் அங்கே அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்ங்கிறது அதனோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்படியான மழைப்பொழிவுகள் தான் இன்னும் எதிர்காலத்திற்கு இதனோட இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு. சாலைகள் கட்டுமானங்கள் தான் இந்த பாதிப்புகளுக்கு முக்கியமான காரணம். அறிவியல் சார்ந்த கட்டுமானங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நகரணும். அன்சைன்டிஃபிக்காக இருக்குது கட்டுமானங்கள்லாம். சயின்டிஃபிக் மெத்தடில் கட்டுமானங்கள் தேவைன்னு சொல்கிறாங்கல்ல. சயின்டிஃபிக் மெத்தட் கட்டுமானங்கள், அன்சைன்டிஃபிக் கட்டுமானங்கள்லாம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, ஆல்ரெடி அதெல்லாம் இன்ஜினியரிங் சிலபஸில் இருக்கிறதா. ஒரு சைக்ளோன் ஃப்ரோன் ஏரியாவில் நீங்கள் எப்படி வீடு கட்டணும்னு இருக்கு, ஒரு லேண்ட் ஸ்லைடிங் ஃப்ரோன் ஏரியாவில் நீங்கள் எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ என்ன, அது எந்த சாய்வேரியில் இருக்குன்னா 45 டிகிரி சாய்வேரியில் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும் தான் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது இருக்கு. இங்கே 30 டிகிரி சாய்வாக இருக்க இடத்துல கூட கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இதனால 2018 அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு நார்ம்ஸ் கொண்டு வந்தார். ஹை ரைஸ் பில்டிங் அப்ரூவல்ல வந்து அங்கே இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே கொடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தான் வந்து 2018 வந்து அங்கே இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்போ நார்ம்ஸ் கொண்டு வந்தார். ஹை ரைஸ் பில்டிங் கட்டக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல கட்டக்கூடாது. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. 2 லோக்கல் பெரிய பணக்காரர்கள் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் அங்கே ஆகுது. அவருடைய நோட்டிஃபிகேஷன் டிஃபீட் ஆகுது. ஈவன் தோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஹைகோர்ட் ஒத்துக்கிட்டாலுமே ஒழிய இந்த ஆர்டர் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா இதுக்கான சேஞ்சஸ் கொண்டு வரணும் ஒரு முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சிட்டு. ஏன் அப்படின்னா கேரளாங்கிறது கம்ப்ளீட்டாக மலை சார்ந்த கொடுப்பதில் பிளான்டேஷன்ஸ், ரப்பர் பிளான்டேஷன்ஸ், காஃபி பிளான்டேஷன், பெப்பர் பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி அதிகமான ப்ரொடக்ஷன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அப்போ அதற்கான தேவையை முன்னிட்டு இந்த நார்ம்ஸ் எதெல்லாம் பின்பற்ற விடையில காட்கில் சுற்றுறாங்க. காட்கிலுடைய என்ன சொல்றாங்க, இந்த பக்கத்தில் ஆமா அறிக்கை இருக்கு. இப்போ அவர் ஒரு பேட்டி இன்னைக்கு ஹிந்துல வந்துட்டு அந்த பேட்டி வந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பக்கத்தில் முன்னாடி வந்து ஒரு மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்காங்க. இப்போ இல்லை, முன்னாடி அவங்க வந்து ஒரு மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடந்திருக்கு. அப்போ அதனுடைய அதிரலைவுகள் இன்றளவுக்கு அது பிரச்சனை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் செய்யப்பட்ட ஒரு இன்டர்ஃபரன்ஸுங்களா, நம்ம வெறும் சாலை கட்டுமானங்கள் மட்டும். கோபிநாத்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு, மனிதர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த நிலச்சரிவுக்கான காரணம்னு சொல்லியிருக்காரு. சங்கருங்கிற ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக அளவு மண் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மண்ணோட அளவு ரொம்ப குறைஞ்சிட்டதுனால மழையை, நீங்கள் சொன்ன மாதிரி மழையை தாக்குப்பிடிக்க முடியாமல் நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சுன்னு. இந்த அதிகமான மண் பிடிப்புக்கான காரணம் ஏன் மண்ணோட அளவு குறைஞ்சது இப்போ சமீப நாட்களில் ஏன் குறைஞ்சது? அதனோட எக்கோசிஸ்டம் வந்து குறைச்சி. அதாவது என்னன்னா, கொலோனியல் காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக அந்த நிலப்பரப்பில் நிறைய மாற்றம் செஞ்சு வரும். கொலோனியல் பீரியடில் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஸ்பீசிஸை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. நேட்டிவ் ஸ்பீசிஸ் இல்லாமல் அவங்களை பொறுத்த வரைக்கும் புல் தரை என்னது, இது என்ன வேஸ்ட் கிராஸ் லேண்டாக இருக்குன்னு நினச்சாங்க. அது வந்து அவங்களோட உற்பத்திக்கு தேவையில்லை நிலமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க உற்பத்திக்கு தேவையான யூக்கலிப்டஸை கொண்டு வர்றது, அந்த மாதிரி வேலைக்கு செய்யும். அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எக்கோசிஸ்டம் மாற்றுறீங்க. அது இன்றளவும் தொடர்கின்றது. அதான் பிரச்சனை. உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் பண்ணாங்க. சாகுபடி என்ன பயிர் செய்யறோன்றத பொறுத்து கூட அந்த மண்ணின் தன்மை மண்ணை வந்து இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு அந்த வேருக்கான இது இருக்கணும். இவை எல்லாமே ரொம்ப டீப் ரூட்டட் கிடையாது. ஆமா, இந்த இதெல்லாம் டீப் ரூட் கிடையாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த புல் தரை இருக்குங்க, அவை வந்துட்டு அழகா வந்து தண்ணி சேமிச்சு வைக்கும், மண்ணி பிடிச்ச கூடிய தன்மை இருக்கு. மற்ற செடிகளுக்கு அது கிடையாது. அப்போ நேட்டிவ் ஸ்பீசிஸ் இல்லாதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த மண் தன்னுடைய இயல்பு தன்மை மாறுகிறது. அப்போ அது வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது. தண்ணியை பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆமா, ஏன்னா இந்த பர்டிகுலர் லேண்ட்ஸ்லைடு உருவான ஏரியா அப்படிங்கிறது அதிகமான ஹியூமன் இன்டர்வென்ஸ் இல்லாத இடம். பக்கத்துல நிறைய ஹியூமன் இன்டர்வென்ஸ் இன் டீப் தான் என்ன நடந்திருக்கு தெரியல, நமக்கு ஜியாலஜிக்கலா நடந்திருக்கு தெரியல. ஆனா மேல் பரப்பை பொறுத்த அளவில் பெரிய அளவுக்கு மனித இடர்பாடு இல்லாத ஒரு பகுதி. அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுகின்றதுன்னா மண் தன்னுடைய இயற்கை தன்மை அந்த இடத்துல இழந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீர் ஓடி வரக்கூடிய கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான காரணம் நிலச்சரிவுக்கு. ஒரு கால்வாய்க்கு 2 புறத்துலையும் 50 மீட்டர் தள்ளி தான் கட்டுமானங்கள் இருக்கணும். ஆனால் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. இறுதியாக இந்த கட்டுரை வந்து சொல்லக்கூடிய செய்தி தான் ரொம்ப மனதை அழுத்துது. சாமானிய மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், மீனவர்கள், இது மாதிரி தினசரி வாழ்வாதாரத்தோடு போராடக்கூடியவர்கள் தான் அதிகமாக இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம மார்ஜினஸ் கம்யூனிட்டியாக இருக்குன்னா கேரளா மாநிலத்தில் 18% அந்த பகுதியில் தான் அதிகமான பழங்குடிகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்தியாவில் ரொம்ப பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய பழங்குடிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறது அங்கே தான். கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லேண்ட் ஏரியா. ஸோ அது ரொம்ப சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. ஸோ அப்போ பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கான நிலத்தின்மையான உரிமை தொடர்ச்சியாக போராட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் அது இருந்து. ஸோ அப்படியான பாதிப்பு அவர்கள் எதிர்கொள்ளாங்க. இப்போ இந்த பழங்குடிகள் எந்த காரணம் கிடையாது. இந்த மேன்மேடுன்னே சொல்லிட்டு இருக்கோம்ல, ஸ்டேட் மேடு, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணல, இவங்க தங்களோட வாழ்வாதாரத்துக்காக பண்ணி. ஒட்டுமொத்த மனித சமூக குற்றம் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட நபரை தான் நான் குற்றம் சொல்ல வேண்டும். ஸோ ஒருத்தவங்க இருக்காங்க, பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இவங்களா நிச்சயமாக இருக்காங்க. இப்ப கிளைமேட் சேஞ்ச் எல்லாருக்கும் பொது காரணம் சொல்ல முடியாது. அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் உருவாக்கின ஒரு காரணம்.
இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% ஆஃப் தி பீப்புள் தான் 56% வெல்த் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் சமப்படுத்தி பார்க்க முடியாது. இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பாதிப்பு இவர்கள் தான் அதிகமாக இருக்குது. நான் காரணம் கிடையாது, ஆனால் நான் அதிகமாக பாதிக்கப்படுறேன். இயற்கை மீண்டும் மீண்டும் பாடங்களை கற்றுக்கொள்ள நாம தான் தயாரா இல்லை. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.